ஹாய் ஆல் வெல்கம் டு மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் டிசம்பர் 20க்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியராக ரெண்டு சைடுமே எக்ஸஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலேயும் செல்லிங் எக்ஸஸ், கீழும் பையிங் எக்ஸஸ். ஸோ மார்க்கெட் வந்து கிளியர் இன்டெசிஷனாக இருக்குன்றதை குறிக்கிறாங்க. அண்ட் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிட்வீன் 23,950 டு 2450. ஸோ கிளியராக இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பீபாக் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீபாக் க்ளோசிங் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ 24,000 தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீபாக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், தட் இஸ் நம்ம நேற்று வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோனில் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜோனுக்கு கீழே தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. ஸோ கிளியராக அந்த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹையே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வெரஸ் டபுள் கன்ஃபர்மேஷனாக இந்த டே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, 28th நவம்பரோட பிஓசி. ஸோ இந்த பிஓசியில் தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனையும் பிரேக் பண்ணின ஒரு ஓப்பன் அண்ட் அகெயின் ஒரு பிஓசியும் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு செல்லிங் எக்ஸஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக ரெண்டு எக்ஸஸுமே வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டெசிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் இந்த பீபாக்லேருந்து மேலே வராங்க, 24,000 வந்து தாண்டி மேலே வராங்க அப்படின்னா கிளியராக இன்னியோட டே எக்ஸஸ், பிகாஸ் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை 2400 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டாப் ஆஃப் இட் இந்த லெவலை பிரேக் பண்ணாங்க இல்லையா, விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ லெவல் 24,180 to 200, which is going to be second level of resistance for nifty. ஸோ இது தாண்டின ரெசிஸ்டன்ஸும் நிஃப்டிக்கு இருக்குங்க. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா 24,270 to 300, which is third level of resistance. ஏன்னா நேற்று நேற்று வந்து அந்த ரெஸ்பான்சிவ் ஜோனை பார்த்துருந்தோம், அது வந்து ஹோல்ட் ஆனாங்க. அந்த ரெஸ்பான்சிவ் ஜோனுக்கு உள்ளே ஓப்பன் ஆகலை இன்னைக்கு. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா வெளியில தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ கிளியராக இட்ஸ் அ ரிஜெக்ஷன். அண்ட் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கீழே வராங்க, பீபாக்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இன்னியோட இன்ட்ராடே எக்ஸஸ். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 23,900 to 950. ஸோ இந்த லெவல் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நாளோட க்ளோசிங்கில் மேலே தான் இன்னியோட சப்போர்ட் எடுத்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் 23,900 ஜோன். பிகாஸ் இந்த டே 28th நவம்பரோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22nd நவம்பரோட க்ளோசிங்கும் அங்கே தான் நடந்திருக்கு. அண்ட் 22nd நவம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல். ஸோ இந்த ரெண்டு நாளோட க்ளோசிங் கிட்ட தான் இன்னியோட சப்போர்ட் எடுத்திருக்காங்க இன்ட்ராடேல. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் லெவல். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,850. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கீ லெவல் பார்த்தீங்கன்னா பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ 23,750 டு 23,700 எங்கே வேணால் அவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே, நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண டே. அதில் தான் பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் குட் பி த தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டெசிஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு லெவலில் வந்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்த வரையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெய்னிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோங்க. ஜனவரி மந்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி தமிழ். ஏன்னா எனக்கு ஒரு சில பேர் என்கொயரி பண்ணுறீங்க இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். ஸோ ஜனவரி மந்த்துக்கான ட்ரைனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம எடுக்கிறோம். ஸோ யூஸ்வலாக இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,500 ஃபார் ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ். ஃபார் நியூவர் டிஸ்கவுண்ட் வந்து 5,800. ஸோ போத் எம்பி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுமே நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான டெலகிராம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து டூ அண்ட் ஃப்ரோ நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு சிங்கிள் பேட்ச்
இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாமே டூ அண்ட் ஃப்ரோ நீங்கள் போடுற சார்ட்ஸ்க்கு உண்டான ஃபீட்பேக்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க்ஸும் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி தான் டெலகிராம் ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து நிறைய மண்டே டு ஃப்ரைடே நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ ஃபார்மா மட்டும்தான் இன்னைக்கு வந்து அப்சைட் ஆல்மோஸ்ட் 1.5% மேலே. அதர் செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு பேலன்ஸ்டு மார்க்கெட் அகெயின் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி அளவுக்கு எவிடெண்ட்டாக இல்லை. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியரான எக்ஸஸ் நல்லாவே இருந்தது. பட் பேங்க் நிஃப்டியும் எக்ஸஸ் அதே மாதிரி ரெண்டு சைடும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் அ கிளியர் ரேஞ்ச். அண்ட் பீபாக் ரெண்டு பேருமே இன்னைக்கு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீபாக்ல தான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. அண்ட் 51,900 டு 52,000 52,000க்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிளியராக ரெசிஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இட்ஸ் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு மார்க்கெட். 52,000க்கு கீழே தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா கிளியராக ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் would be 51,900 அண்ட் 52,000 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா 52,100. ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு எக்ஸஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நேத்திக்கு ப்ரியார் டேல. ஸோ இது வந்து தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டின ரெசிஸ்டன்ஸும் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கும் கீழே பேங்க் நிஃப்டி வராங்க, இந்த பீபாக்லேருந்து வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,400 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். இதை தாண்டின ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த லெவல் ஆஃப் கேப் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியில். இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை பிரேக் பண்ணுறாங்களான்றது இம்பார்ட்டன்ட். நேத்தோட வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை இதுவரையும் அவங்க வந்து பிரேக் பண்ணலை. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை தாண்டி பிரேக் ஆகுறாங்களா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பட் இன்றைக்கி பிரேக் ஆயிருக்காங்க. ஆனால் க்ளோஸ் வந்து அங்கே நடக்கலை இல்லையா? இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் நடக்குது. ஸோ இந்த பையிங்ஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? இந்த சிங்கிள் பிரிண்ட்க்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு வந்திருந்தாலும் இன்னையோட பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த தாண்டி கீழே வராங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குன்னு பார்த்துருந்தோம். டில் 51,300 வரையும் ஒரு கேப் இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் அந்த லெவல் வரையும் வரல. 400ல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இதோட லெவல் இன்னும் 300 வந்து செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அதுதான் இந்த டேவோட ஹை. இதை தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ணி வராங்க அப்படின்னா 51,000 டு 5100 சூப்பர் சப்போர்ட் ஜோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னையோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளையோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.